ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரெண்டு மெசேஜ் இப்போ கொடுத்தேன் இந்த வாரத்தில். ஒன்று, எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்குறது, இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்த்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை எப்படி பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுன்னு சொன்னேன். அப்படி நம்ம வெளியிலையும் வேலை பார்த்துட்டு வீட்லேயும் வேலை பார்த்துட்டு நம்ம வரும்போது டயர்டாகிடும். சில நாளைக்கு நம்மளால் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட ரொம்ப அலுப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. இட்லி மாவு, தோசை மாவு, மிளகாய் பொடி, சட்னி கூட இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. அப்புறம் வந்து சப்பாத்தி, அது கூட பேக்கெட்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. அதை வந்து வீட்டில் வந்து பெரட்டி போட்டு எடுத்துக்கிட்டால் போதும். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குது. ஆனால் அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி நம்ம அந்த இன்ஸ்டன்ட் ஃபுட்டை வாங்கிக்கிறோம். இல்லைன்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம போய்ட்றோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், அது தப்பு தான். ஆனால் என்றைக்காவது ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் நம்ம அந்த மாதிரி செஞ்சால் தப்பு இல்லை. ஆனால் தினம் நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நம்ம ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஹெல்த் இஸ் வெல்த். ஏன்னா அதில் வரதில் வந்து நமக்கு நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு அந்த ருசியோ ஹெல்த்தோ இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டில் செய்கிறது தான். அதில் வரும்போது அது பேக்கெட்டில் போட்டு எத்தனை நாள் கழித்து வருதோ. அதனால் அதை தினம் பயன்படுத்திக்காதீங்க. என்றைக்காவது ஒரு நாள் எமர்ஜென்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வேலை பண்ண முடியலன்னா அதை வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், நம்ம ஆரோக்கியம் இருக்கணும், குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லாமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாளை ஒரு புதிய மெசேஜுடன்